இங்க ஒரு சின்ன குழந்தை பால்கனில இருந்து கீழே விழுந்துடுது. கரெக்டான டைமுக்கு அவங்க அம்மா வந்து காப்பாத்திடுறாங்க. எந்த பெரிய அசம்பாவிதமும் நடக்காம தடுத்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குழந்தையோட பாட்டி தான். மறுபடியும் அவனோட குழந்தைக்கு எந்த டேஞ்சரும் வரக்கூடாதுன்னு தன்னோட அம்மாவை ஓல்டேஜ் ஹோம்ல அவன் சேர்த்துடுறான். அவனோட அம்மாவை அவன் காலில் விழுந்து கதறாங்க, என்னை இங்க சேர்க்காதுன்னு. ஆனாலும் அவன் குழந்தைக்காக அவங்க அம்மாவை அங்க விட்டுட்டு கிளம்பிடுறான். அவங்க அம்மா எவ்வளவு அழுதும் அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கமே வரல. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. மிட் நைட் ஆகியிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடலான்னு போறான். அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போனா அங்க யாருமே இல்ல. அப்போ ஒரு ரூம்ல ஏதோ பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவனை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்கள ஒரு மாதிரி இவனையே பாக்குறாங்க. அப்போ அங்க இருந்த நர்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி தூங்கிட்டாங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவனுக்கு ஆர்கியூ பண்ண கூட முடியல, அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனாலும் அவனுக்கு அவங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மறுபடியும் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வரான். இவனே உள்ள போய் எல்லா ரூம்லயும் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாரோ வர சத்தம் கேக்குது. இவன் போய் ஒரு கேபின்ல ஒளிஞ்சுக்கிறான். ஒருத்தன் வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் ஹிடன் டோர் வழியா பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறான். அங்க ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனும் இங்க அம்மாவை தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ வித்தியாசமான ட்ரெஸ் போட்ட நிறைய பேர் அங்க வராங்க.